எங்கள் வீட்டு குட்டி தோட்டம் பார்க்கலாமா? அழகா க்ரீனிஷாக சூப்பராக விளைஞ்சு நிற்கிற கருவேப்பிலையில், அதுக்கப்புறமா உயர்ந்து வளர்ந்துருக்கிற ஹைப்ரிட் பப்பாளி பழம் சூப்பராக இருக்கும். இந்த மரத்தோட பப்பாளி பழம் பக்கத்துலேயே அழகா சுரக்கா கொடி மேலே போய் சூப்பராக குண்டு பல்ப் மாதிரி காய்ச்சிருக்கு பார்த்துருக்கீங்களா? இது வந்து இன்னொரு பப்பாளி மரத்தில் மேலே போய் படர்ந்துருக்கு. இந்த பப்பாளி மரத்தில் இருக்கிற காய்கள் ரொம்பவே பெருசாக இருக்கும். அதுக்கப்புறமா அழகாக பூத்திருக்கிற அரளிப்பூ ரொம்ப நாளைக்கு அப்புறமா எங்கள் வீட்டில் பூத்திருக்கு. இது இன்னொரு பப்பாளி மரம். இந்த மரத்தில் கொஞ்சம் தான் காய்கள், ஆனால் இருக்கவே ரொம்ப பெருசான காய்கள்லாம் இந்த மரத்தில் தான் இருக்குது. குட்டி மரம் தான். பார்த்தீங்களா காய்கள்லாம் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் அழகாக படர்ந்துருக்கிற மூக்குத்தி அவரை சூப்பராக கொய்யா மரத்தை பிடிச்சி சூப்பராக படர்ந்து போயிருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குல்ல. பூக்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தானாகவே முளைச்ச தக்காளி செடி எவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா? நிறைய காய்கள் காய்ச்சிருக்கு. பார்க்கவே அழகாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை செம்பருத்தி பூ சூப்பராக இருக்குல்ல. ஃபைனலாக நம்ம வீட்டில் விளைஞ்ச வாழைக்காய் குட்டி கொலை தான் அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.